சுக்ர் செய்கிறேன் என்கிற உணர்வோடு தொழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி தொழுகிறோம்? சில நேரங்களில் நம்ம உருக்கமாக சில உரைகளை கேட்கிறோம். தொழாதவன் நரகம் போய் விடுவான், தொழாதவன் கபரிலே வேதனை இருக்கிறது, தொழாதவர்களுக்கு சில நேரங்களில் சில ஊர்களில் அச்சுறுத்தல் தருவார்கள், நீங்கள் தொழவில்லை என்றால் நாங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், நீங்கள் தொழவில்லை என்றால் உங்களுடைய ஜனாசா நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்ற இந்த பயத்தில், சமூகத்தில் நாம் தொழவில்லை என்றால் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்கிற அச்சத்தில் தொழக்கூடியவர்கள் அல்லது பழக்க தோஷத்தில் தொழக்கூடியவர்கள் இதுதான் அதிகம். என்னை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான், எனக்கு நிறைய ரிஸ்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு இல்மை தந்திருக்கிறான். இதை நினைத்து தொழுகிறவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 2 பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு இரவு தொழுகையிலே ஈடுபடுகிறார்கள். 2 தொழுறாங்க, கால் 2 வீங்கி போய்விட்டது. சகோதரர், அவர்களுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், அப்ப நீங்க சுவர்க்கம் போவது கன்ஃபார்ம், நீங்கள் போய் இப்படி பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு எதற்காக தொழ வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை பார்த்து கேட்டார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் நடுநிசையில். அவர்கள் திடீரென எழும்பியதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எழுந்து கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை பார்த்த முறை திரும்ப தூங்குங்கள் என்பது போன்று இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே நான் தொழப்போகிறேன், என்னை விடு என்றார்கள். ஒது செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைத்தார்கள், ஒது செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழ ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், தக்பீர் கட்டியதிலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள். தொழுகிறார்கள், அழுது அழுது தொழுகிறார்கள். ஆயிஷா சொல்லுகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைந்து விட்டது. அழுது அழுது அல்லாஹ்வுடைய தூதரின் தாடி நனைந்து விட்டது. நடு இருப்பில் இருக்கிறார்கள், அந்த தாடியால் வடிந்த நீர் மடியை நனைத்து விட்டது. அவர்கள் சுஜூது செய்த இடமும் நனைந்து விட்டது. அப்படி அவர்கள் அழுது அழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிந்ததும் நான் போய் சொன்னேன். அவர்கள் அழுகையை நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வந்தவர், அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இப்படி அழுகிறீர்களே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மெசேஜ் சொன்னார்கள். ஒன்று சூரத்து ஆல இம்ரானுடைய 189-90வது வசனங்களை சொல்லி காட்டி, இன்று இரவு எனக்கு இந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. இதை ஓதி யார் ஒருவர் படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு அழிவுதான், நாசம்தான் என்றார்கள். 2வது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள்.